السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. எல்லாம் வல்ல கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரருளும் நம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் இன்னும் நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை பின்பற்றி தன்னால் என்ற அளவிற்கு வாழ்ந்து மறைந்த சத்திய சகாபாக்கள் மீதும் சத்திய சகாபிய பெண்மணிகள் மீதும் அதற்கு பின்பாக இந்த மார்க்கத்தை நம் வரையிலாக எடுத்துரைத்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் இங்கு ஒன்று குளிப்பிருக்க நம் அனைவரின் மீதும் அந்த ஏழை இறைவனின் அனைத்து திருப்பொருத்தமும் உண்டாகமாக என இத்தருணத்தில் பிரார்த்தித்தார்கள். எனது ஜும்மாவுடைய உரையினை கொண்டது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள்ல யாராக இருந்தாலும் எந்த சூழ்நிலையை அடைந்தவராக இருந்தாலும் அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே சில விஷயங்களை குறிப்பாக வைத்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எதையுமே படிக்காத நபர்கள் என்று இருக்கக்கூடியவர்கள், இன்னும் தன்னால் இயன்ற அளவுக்கு கல்வியறிவை பெற்ற கல்வியில் தேர்ந்தவர்கள் என்று இருக்கிறார்கள். இருக்கக்கூடிய இரண்டு நபர்களுமே தங்களுடைய வாழ்நாளில் தங்களுடைய அந்த வாழ்க்கையை எப்படி அமைக்க வேண்டும், எப்படி கொண்டு செல்ல வேண்டும், எப்படி நாம் இந்த தருணத்தில் சரியான முறையில் வாழ வேண்டும் என்பதை போன்ற விஷயங்களை அவர்கள் தன்னுடைய செயல்பாடுகள் மூலியமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதன் மூலியமாக மக்களுக்கு மத்தியிலே படித்தவராக இருந்தாலும் படிக்காதவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் எங்களுடைய நிலை என்பது இப்படித்தான் இருக்கிறது, நாங்கள் இந்த நிலையில் தான் அடைந்திருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருந்தாலும் நாங்கள் இப்படி இருக்கிறோம், கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் இருக்கிறோம் என்று தன்னுடைய நிலையை மக்களுக்கு மத்தியில் காட்டக்கூடியவர்களாக கல்வியை கற்றவர்களும் கல்வியை கல்லாதவர்களும் தாங்கள் செய்யக்கூடிய வேலை மூலியமாக மக்களுக்கு மத்தியில் ஒரு நிலையை அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது இவர்கள் மத்தியில ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளை சரியான முறையில் அமைக்கணும், ஒரு மனிதன் சரியான முறையில் தன்னுடைய வாழ்நாளில் அவன் மகிழ்ச்சியாக இருக்கணும், ஒரு செட்டில்ட் ஆகணும் என்று சொல்ல வேண்டும் என்றால் அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று கல்வியை கற்றவனாக இருந்தாலும் கல்லாதவராக இருந்தாலும் போய் அவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் சொல்லுவாரு. ஒரு உதாரணத்திற்கு படிக்காத நபர்கிட்ட வேலை செய்து தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய நிலையை முன்னேற்றிய ஒரு நபர்கிட்ட போய், இப்ப இந்த மாதிரி நான் என்ன பண்றேன், ஒரு வேலையை செய்யணும், நல்ல முறையில சம்பாதிக்கணும், நல்ல முறையில வாழணும் என்று சொல்லும் பொழுது அவரிடத்தில் போய் கேட்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, நீ நல்லா படிச்சேன்னு சொன்ன நல்ல இடத்துல வேலை கிடைக்கும், நல்ல இடத்துல வேலை கிடைச்சா நல்ல சம்பளம் எல்லாமே கிடைக்கும், உனக்கு வாழ்க்கை ஒரு செட்டில்டு நல்ல முறையில இருக்கும் என்று அவர் சொல்வார். படித்த நபரிடம் போய் கேட்கும் போது, இந்த மாதிரி இதெல்லாம் படிச்சேன், நீ இதே மாதிரி படி, இல்ல என்னுடைய நண்பர்கள் போன்று படித்தார்கள், நீ அவர்கள் இந்த மாதிரி படி, இதெல்லாம் படிச்சேன்னு சொன்னா நல்ல முறையில வேலை கிடைக்கும் என்று என்ன பண்ணுவாங்க, கல்வி சம்பந்தமாக கல்வி ரீதியாக ஒரு விஷயத்தின் பக்கம் அவர்களை புகுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. இல்ல படிப்பு ஏறல, நான் என்ன பண்றது அப்படின்னு ஒரு மாணவன் ஒரு நபர் கேட்கும் பொழுது, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ என்ன பண்ணு, இந்த இடத்துல இந்த நபர்கிட்ட வேலைக்கு செல், அங்க போய் நான் வேலை செய், அப்படி செய்தா என்று சொன்னா அவனுக்கு நல்ல முறையில் என்னது அந்த தொழிலை நீ கத்துக்கலாம், இன்னும் நல்ல முறையில் அவனுக்கு சம்பளம் கிடைக்கும், சரியான முறையில தனியாக நீ ஒரு வேலை சுய தொழிலை மக்களுக்கு மத்தியிலே நீ ஒரு கடையை போட்டோ இல்ல வேற ஏதாவது ஒரு இடத்துல வேலை செய்தோ உன்னுடைய அந்த வாழ்க்கையை நீ அமைத்துக் கொள்ளலாம் என்று இரண்டு சாரார்களுமே மக்களுக்கு மத்தியிலே கேட்கும் பொழுது அறிவுரையாக சொல்லுவாங்க. இப்படி சொல்லும் போது
அவர்கள் அதிகமாக சொல்லக்கூடிய விஷயம், படிக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் படிக்காத ஆளாக இருந்தாலும், ஒருத்தன் கல்லூரியில சேர போறான், இல்ல வேலையில சேர போறான், இப்படி இருக்கக்கூடிய இரண்டு சாராருக்குமே படிக்காத இரண்டு சாராருக்கு சொல்லுவாங்க, எதை செஞ்சாலும் சரி இந்த இடத்துல முயற்சி இருக்கணும், இந்த இடத்துல பயிற்சி இருக்கணும், நீ அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியவனா இருக்கணும், அதற்காக உடைய நேரத்தை நீ செலவழிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று இப்படி சில விஷயங்களை அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவாங்க. இப்படி குறிப்பிட்டு காட்டும் பொழுது இந்த நபர் இருக்கிறார்ல, இந்த நபராக, இந்த மனிதனா, இந்த மாணவனாக இருக்கக்கூடியவன் அவன் சரியான முறையில அவன் படித்தான், சரியான முறையில வேலை கற்றுக்கொண்டான் என்று சொன்னால், இதற்கு பின்பாக அவனுடைய முன்னேற்றத்திற்கு பிறகு அந்த யார்கிட்ட அறிவுரை கேட்டானோ அந்த நபர் சொல்றாரு, அன்னைக்கு நான் சொன்னேன், அவன் கேட்டு சரியான முறையில் நடந்தான், அதனால இப்ப நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறான். நான் இப்படி சொன்னேன், கேட்டு சரியான ஒரு இடத்துல வேலைக்கு போனான், இப்ப நல்ல முறையில ஒரு கடையை போட்டு நல்ல முறையில இருக்கிறான் என்று அவர் சொன்ன விஷயத்திற்கு கட்டுப்பட்டு நடந்து ஒரு மனிதன் செயல்படும் பொழுது, அந்த நேரத்தில் அவனுக்கு யார் அறிவுரை கூறினார்களோ அந்த நபர்கள் சொல்லுவாங்க, சொன்னதை செய்தான், கட்டுப்பட்டு நடந்தான், இந்த நாள் நல்ல இருக்கிறான் என்று சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில நாம ஒரு நபருக்கு அறிவுரை கேட்கிறோம், ஒரு நபரிடத்துல நாம் ஒரு யோசனை கேட்கிறோம் என்று சொல்லும் பொழுது, அந்த யோசனையை செவியேற்று கட்டுப்பட்டு நடக்கும் பொழுது அதன் மூலியமாக நன்மை இருக்கிறது, நல்ல பலன் இருக்கிறது என்று மக்களுக்கு மத்தியில் ஒரு பார்வை இருக்குது. இன்னும் சில நினைப்பாங்க, இந்த அளவுக்குனா மக்களுக்கு மத்தியில நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், அந்த வேலை என்பது, அந்த செயல் என்பது நாம் மக்களுக்கு மத்தியில் காட்டும் பொழுது அது நம்மை உயர்ந்ததாக காட்டணும், சிறந்ததாக காட்டணும் என்பதை போன்ற விஷயம் நினைப்பாங்க. உன்னை நன்றாக பின்பற்றும் அறிவுரையாக இருந்தாலும், நல்ல விஷயங்களாக இருந்தாலும், எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது நமக்கு பயனை தர வேண்டும் என்று சொன்னால், நாம் அது சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கட்டுப்படக்கூடிய பண்பு, அதை ஏற்று செயல்படக்கூடிய பண்புகள் இருக்கும். இந்த பண்பை பத்தி நாம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, பணிந்து நடக்கக்கூடிய விஷயத்தை நாம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இதை பொறுத்தவரை மற்ற எல்லா விதமான விஷயங்கள் இருக்குல்ல, ஒரு மனிதன் வேலைக்கு போறதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் தேவைப்பட்ட முயற்சி, பயிற்சி எல்லாம் இந்த ஒரு பண்புக்கு தேவை கிடையாது. கட்டுப்படுறங்கிற பண்புக்கு தனியாக முயற்சி செய்ய தேவையில்லை, பயிற்சி செய்ய தேவையில்லை. காரணம் என்ன? சிறு பிரயாத்தில் இருந்தே, சின்ன வயதில் இருந்தே அவனிடத்தில் அது இருக்குது. ஒரு தாய் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய மகன்கிட்ட சாப்பிடுன்னு சொல்றாங்க. சின்ன குழந்தை 4 வயசு 5 வயசு சாப்பிடுன்னு சொல்றாங்க. சொல்லும் போது என்ன பண்ணுவான், ஒண்ணு சரின்னு கேட்டு சாப்பிடுவான், இல்ல அடம் முடிச்சா அரட்டுவாங்க, அரட்டியும் கேட்கலன்னா அடிப்பாங்க. இப்படி செய்யும் பொழுது என்ன பண்ணுவான், கட்டுப்பட்டு சாப்பிடுவான். இதே ஒரு வயசு ஆகுது, ஸ்கூல் படிக்கிறான், ஸ்கூல் படிக்கக்கூடிய சூழ்நிலையில நாளைக்கு ஹோம்ஒர்க் எழுதிட்டு வரல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு என்று சொன்னா என்ன பண்ணுவான், தெரியல மற்றவனை பார்த்தாவது அதை எழுதி விட்டு வருவான். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனிதனாக இருக்கக்கூடியவன் தனக்கு ஒரு விஷயம் ஆபத்தாக அமையுது, தனக்கு இது பிரச்சனையாக அமையுது, இல்ல தனக்கு இதன் மூலியமாக நன்மை இருக்குது என்பதை தெரியும் பொழுது, அதை உணரும் பொழுது அவன் என்ன செய்வான், சரியான முறை அதுக்கு பணிந்து நடக்கக்கூடியவனா இருக்கான். இது உலக விஷயத்துல. மார்க்கம் சொல்லுது, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த மார்க்கத்துல அதிகமாக குறிப்பிடும் பொழுது, மக்களுக்கு, மனிதர்களுக்கு அதிகமாக சொல்லும் பொழுது முக்கியமாக ஒன்றை சொல்றாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், அத்தியுல்லாஹ் வ ரசூலஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்கள், இல்ல அல்லக்கும் துர்ஹமூன், இதனால் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டோம் என்று சொன்னால் இதன் மூலியமா இருக்கு. உலகத்துல ஒரு மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு கட்டுப்பட மூலியமா என்னென்ன காரியங்கள், எவ்வளவு நன்மைகள் பெறுறோம், நிம்மதியான வாழ்க்கை, நல்ல சம்பளம், நல்ல வீடு, நல்ல மனைவி, நல்ல குடும்பம் என்று பெறும்பொழுது, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படும் பொழுது எவ்வளவு அருள் கிடைக்கும். அல்லாஹ் அருள்னு முடிச்சான், உங்களுக்கு அருள் கிடைக்கும். எப்படிப்பட்ட அருள், அது எப்படி இருக்கும், அது அல்லாஹ் இன்னும் தெளிவாக சொல்றான். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல ஆயிரம் சொல்லும்போது, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ யுத்ஹிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்கள் அல்லாஹ் என்ன பண்ணுவான், சொர்க்கத்தில் நுழைப்பான், அதற்கு கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல குறிப்பிட்டு காட்டுறான்.
அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன இருக்கு? நாளை மறுமையினால சோனம் இருக்குன்னு சொல்றான். இன்னும் தெளிவாக சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட சோனம், அந்த சோனம் எப்படி இருக்கும் என்று குறிப்பிடும் பொழுது அதில் யார் யாரோ இருப்போம் என்பதை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், "வமா யத்தியுல்லாஹ் ரசூலா", யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தார்களோ அப்படிப்பட்டவர்களோடு நாளை மறுமை நாள்ல இருப்பாங்க. எப்படிப்பட்டவங்க? யார் அவங்க? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நபியின, நபிமார்களோடு அந்த கட்டுப்பட்ட மக்கள் இருப்பாங்க. இன்னும் சொல்லி காட்டுறான், சித்திக்கிற, உண்மையாளர்களோடு நாளை மறுமை நாள்ல இருப்பாங்க. வசுகதா, இன்னும் சொல்லி காட்டுகிறான், உயிர் தியாகிகளோடு இருப்பாங்க. வசாலிகி, இன்னும் நல்லடியார்களோடு இருப்பாங்க. இன்னும் சொல்றான், வஹசுன உலாயிக ரஃபீகா, வெண்மையாக நடந்த தோழர்கள் இருக்காங்க, வெண்மையானவர்களோடு நாளை மறுமை நாள்ல கட்டுப்பட்டு வாழ்ந்த இந்த மக்கள் இருப்பாங்க என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல குறிப்பிட்டு காட்டுறான். நபிமார்கள், உயிர் தியாகிகள், உண்மையாளர்கள், நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல மக்கள் மத்தியில வெண்மையாக நடந்தவர்கள், இவர்கள்லாம் இருக்கக்கூடிய இடம் இது. இவர்கள்லாம் எங்க இருப்பாங்க? சொர்க்கத்துல 100 படித்தரம் இருக்கு. 100 படித்தரத்தில் இவர்கள் இருக்கக்கூடிய இடம் இது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கம். இப்படிப்பட்ட சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய நபருடன் சிறு வயதிலிருந்து எந்த ஒரு பயிற்சியோ முயற்சியோ இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு குணம் இருக்குது. இப்படிப்பட்ட குணம் உள்ள நம்மை பார்த்ததா சொல்றா, நீங்கள் அவர்களோடு இருப்பீங்க. எப்ப தெரியுமா? எனக்கும் என்னுடைய தூதருக்கும் கட்டுப்படும் போது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்தை, உயர்ந்த கண்ணியத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இடத்தை அடையக்கூடிய அந்த நிலை என்பது எப்போது நமக்கு வரும்னா, உலகத்தில் எப்படி மற்றவர்களுக்கு பணிந்து நடக்கிறோமோ, மற்றவருடைய பேச்சுக்கு, அவர் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு மதித்து எப்படி நடக்கிறோமோ, அதே போல நாளை மறுமை நாளில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிகவும் முக்கியமாக அல்லாஹ் எதை சொன்னார்கள், எதை நமக்கு கட்டளையிட்டார்கள், எந்த விஷயத்தை செய்ய சொல்லி சொன்னாங்க, எந்த விஷயத்தை தடுத்தார்கள் என்பதை பார்த்து அதன் அடிப்படையில் நடக்கும் போது, அது சரியானவர்கள் இருக்கும் போது நாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்பட்டவர்களாக இருப்போம். நாம் சரியானவர்கள் இருக்கும் பொழுது சரியானவர்கள் நாம் அந்த நிலையை அடைவோம். நபிமார்கள் இப்படிதான் இருந்தாங்க, சகாபாக்கள் இப்படிதான் இருந்தாங்க. ரசூலா எடுத்துக்கோங்களேன், ரசூலா மக்காவில இருந்தாங்க. மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவிற்கு போய் பல போர்களை சந்திச்சாங்க. சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில சில போர்கள் முடியுது. ஹிஜ்ரி 6ல ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது. ஹுதைபியா உடன்படிக்கையில அதோடைய முன்னோட்டம் எப்படி இருந்துச்சு? முதல் ஆரம்பம் எப்படி இருந்துச்சு? உடன்படிக்கைக்காக போனாங்களா? கிடையாது. உம்ரா செய்வதற்காக 1000க்கும் மேற்பட்ட சகாபாக்களோடு பலிபிராணிகளோடு மக்காவிற்கு போனாங்க. மக்காவிற்கு முன்னாடி உள்ள இடம் ஹுதைபியா என்ற இடம். போகும் பொழுது போருக்காக தான் இந்த மதீனாவுள்ள வாசிகள் முகமது வந்திருக்கிறாரு என்று சொல்லி பயந்தார்கள். மக்கத்து முஸ்லிக்கீன்கள் பயந்தாங்க. நாங்க போருக்காக வரல, நாங்க வந்தது என்பது எங்களுடைய கிரிகைகளை நிறைவேற்றுவதற்காக உம்ராவுக்காக வந்திருக்கிறோம். பாருங்க, பலிபிராணிகள் இருக்குது, அடையாளம் இடப்பட்டு இருக்குது என்று என்ன பண்றாங்க? ரசூலுல்லாஹ் இருந்த மக்களும் சொல்றாங்க. சொன்னவுடன் அதற்கு பின்பாக சில நபர்கள் வர்றாங்க. வரும் பொழுது அந்த நேரத்தில் ஒரு உடன்படிக்கை நடக்குது. இந்த உடன்படிக்கை என்பது அந்த நேரத்தில் அப்போது இருந்த சகாபாக்களை இந்த மார்க்கத்தையும் இழிவுபடுத்தக்கூடிய நிலையை அடைந்தது என்று அந்த மக்களுக்குள்ள குழப்பம் ஏற்பட்டது. இந்த அளவுக்கு சுகைல் வர்றாங்க, பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் சுகைல் வர்றாங்க. வரும் பொழுது அவங்க சொல்றாங்க, ஹாத்தி உக்தும் பைனனா பைனக்கும், அவங்க சொல்றாங்க, வாங்க உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில ஒப்பந்தம் எழுதுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த நேரத்துல அப்போது ரசூலுல்லாஹ் அழைக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வந்த உடனே முதல்ல என்ன பண்றாங்க? எழுதுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உக்தும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், நீங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுங்க அப்படின்னு என்ன பண்றாங்க? சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த நேரத்துல மறுகணமே என்ன பண்றாங்க? சுகைல் கேட்கிறாங்க. இருந்த மக்களை பார்த்து கேட்கிறாங்க,
நீங்க என்ன பண்ணுங்க, லாக்கின் முக்தும் பிஸ்மிக்க அல்லாஹும்ம, நீங்க என்ன பண்ணுங்க, இறைவனுடைய பேரை கொண்டு எழுதுங்க. அம்மர் ரஹ்மான், ரஹ்மான் யாரு? வல்லாஹி மாதிரி மாகிய, அளவற்ற அல்லாஹ்னா எனக்கு யாரெல்லாம் தெரியாது. இப்பயும் போல அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு எழுதுறது மட்டும் நீங்க எழுதுங்க என்று சொல்றாங்க சஹாபாக்கள். முஸ்லிம்கள் சொல்றாங்க லா நக்துபுகா இல்லா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் தவிர நாங்க எதையும் எழுத மாட்டோம் என்று சொல்றாங்க. சொன்னோன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க என்ன சொன்னதை எழுதுங்க, பிஸ்மிக்க அல்லாஹும்ம எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்னோடனே மறுபடியும் எழுதப்படுது. அதுக்கு பின்பாக எழுதுறது ஹாதா மா கதா முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், இந்த உடன்படிக்கை இருக்குல்ல, இது அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரான முகமது என்று சொல்லக்கூடிய இவர் மூலமா இவர் எழுதக்கூடிய ஒப்பந்தம் அப்படி எழுதப்படுது. அப்ப அந்த நேரத்துல சுஹைல் மறுபடியும் குறுக்கிட்டு கேட்கிறாரு, லவ் குன்னா நாரமோ இன்னக ரசூலுல்லாஹ், நீங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர் நாங்க அறிஞ்சோம்னு சொன்னா மா சாரம்னாக அனில் வைத், எதுக்கு உங்களை ஆலயத்துக்கு நாங்க தடுக்க போறோம், உமா காத்தல்னாக்க எதுக்கு நாங்க உங்களோட போராட போறோம் என்று சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க, லாக்கின் உக்தும் முகமது பின் அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் முகமது எழுதுங்க, அழிங்க. உமர் சொன்னாங்க அழிங்க என்று சுஹைல் நிற்கிறார். சரின்னு சொல்லி மறுபடியும் அழைக்கப்படுது. மக்களுக்கு மத்தியில என்னடா 1000 பேர் என்னால வந்திருக்கிறோம், இப்படி ஒரு 4 பேர் சொல்லக்கூடிய பேச்சுக்கு இப்படி ஒரு முக்கியத்துவமா ரசூலுல்லாஹ் எப்படி பண்றாங்க, எல்லாருமே அவங்களுக்கு ஒருதலை பட்சமாகவே போகுது. என்ன நடக்கிறது எங்க மக்களுக்குள்ள ஒரு குழப்பம். இப்பதான் ஒரு சில நிபந்தனைகள் வைக்கிறாங்க. உடன்படிக்கையின் ஆரம்பமே இப்பதான் சொல்லப்படுது. நீங்க மக்காவுக்குள்ள உம்ராக்கா வர்றீங்கன்னா நீங்க 3 நாள் தான் தங்கணும், அதுக்கு மேல தங்கக்கூடாது. அதே மாதிரி நீங்க இந்த வருடம் இதற்கு பின்பாக போருங்கிறது நிறுத்தி வைக்கப்படுது. அதுக்கு இன்னும் சொல்றாங்க, இன்னும் மக்களுக்கு மத்தியில கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய குழப்பத்தை தரக்கூடிய வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தியை சொல்றாங்க. சுஹைல் சொல்றாரு, யாராவது ஒரு நபர் மக்காவிலிருந்து இஸ்லாத்தை ஏற்ற நபர் மதீனாவுக்கு வந்தார் என்று சொன்னால் அவரை நீங்கள் திருப்பி அனுப்பணும். மதீனாவிலிருந்து யாராவது ஒரு நபர் இஸ்லாத்தை ஏற்ற நிலையில் மக்காவிற்கு வந்தால் நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம் என்று சொல்றாங்க. மக்களுக்கு மத்தியில கேட்கப்படுது, கைஃபயுரத்து, எப்படி திருப்பணும், இளல் முஸ்லிம் முஸ்லீமாக இருக்க முடியல. அவங்க என்ன சொல்றாங்க, கைஃபயுரத்து, அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை கவனிங்க, கைஃபயுரத்து இளல் முஸ்லிமின், எப்படி ஒரு முஸ்லீமா இருக்கக்கூடிய ஒரு நபரை எப்படி நாங்க திருப்பி அனுப்புறது, முஸ்லிம்கள் திருப்பி அனுப்புறது கேட்கிறாங்க. கேட்டவுடன் அந்த நேரத்துல அபூஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. யாருங்க, சுஹைல் அவருடைய மகன். வரக்கூடிய நிலை என்ன, கைகள்ல சங்கிலிடப்பட்டவர்களாக, கை கால்கள சங்கிலிடப்பட்டவர்களாக, தன்னுடைய தந்தையால் சிறைபிடிக்கப்பட்டவராக மக்காவில் இருக்கிறாங்க. தன்னுடைய மக்காவில் இருக்கக்கூடிய தன்னுடைய தந்தையுடைய உறவினருக்கு தெரியாம, தந்தைக்கு தெரியாம அவங்க மக்காவில இருந்து ஹுதைபியாக்கு வந்தாங்க. எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுவாங்க, எப்படியாவது அந்த மக்களோட மதீனாவுக்கு போயிரும் என்று நம்பி வந்தாங்க. வரும் பொழுது அந்த நேரத்தில் இதை கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டவுடன் அதுக்கு பின்பாக அவர்கள் கேட்கிறாங்க, ஐ நாஷர் முஸ்லிமீன், முஸ்லிம்களே என்று சொல்லிட்டு அதுக்கு பின்பாக அவங்க கேட்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, உரத்து லில் முஸ்ரிகீன் வகத் ஜஅது லில் முஸ்லிம், நான் முஸ்லிமாக இறந்த வந்திருக்கக்கூடிய நிலையில எவ்வாறு நான் திருப்பி அனுப்பப்படுறேன், நான் திருப்பி அனுப்பப்படணுமா, நான் திருப்பி அனுப்பணுமா என்று என்ன பண்றாங்க அந்த நேரத்துல கேட்கிறாங்க. கேட்கப்பட்டோடனே ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, ஆரம்பப்படுத்துறாங்க, நீங்க எல்லாம் பலவீனமான நிலையில இருக்கிறீங்க, நீங்க பொறுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா, சுஹைல்கிட்ட சொல்றாங்க, இன்னும் ஒப்பந்தம் முடியல, இவரையாவது நாங்க என்ன பண்றோம், நாங்க மறுபடியும் கூட்டிட்டு போறோமே, இவரை விட்டுருங்களே என்று கேட்கிறாங்க. கேட்கும் பொழுது சுஹைல் சொல்றாங்க, இவரை விட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஒப்பந்தத்தை முடிச்சுக்கணும், ஒப்பந்தமே வேணாம் என்று சொல்றாங்க. இப்ப இப்படி ஒரு பக்கம் எல்லாமே முஸ்லிம்களுக்கு சாதகமாக போகும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறாங்க, அலஸ்த நபி அல்லாஹ் ஹக்கா, உண்மையில நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தானா, தூதர் இல்லையா, பலா ஏன் இல்லை, அலஸ்னா அலில் ஹக்கி வ அதுனா அலில் பாத்தில், நாம சத்தியத்தின் மீதும் நம்முடைய எதிரிகள் சத்தியத்தின் மீது இல்லையா, பலா ஏன் இல்லை,
கேட்கும் போது அதுக்கு பின்பாக அவங்க கேட்கிறாங்க, அப்ப எதுக்கு நேரத்தை நம்முடைய மார்க்கத்துக்கு இனிய சேர்க்கணும்? என்ன சொன்னாலும் கட்டுப்பட்டு போறது, எது சொன்னாலும் அவனுக்கு சாதகமா இருக்குது. 3 நாளா தங்கணுங்கிற அங்க வந்தவங்க சொன்னா அதுக்கு இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அங்க போனா திருப்பி அனுப்ப மாட்டேன்னு சொல்றான். அங்க இருந்து வரக்கூடிய முஸ்லீம் திருப்பி அனுப்ப மாட்டான், இங்க இருந்து போராடி திருப்பி அனுப்ப மாட்டான். இப்படி எல்லாமே அவனுக்கு சாதகமா இருக்குது. அவன் நம்முடைய மார்க்கத்துக்கு ஏன் நம்ம இழிவை சேர்க்கிறோம் என்று அந்த நேரத்துல உமரதி எல்லாம் கேட்ட உடனே ரசூலா சொல்றாங்க, ரசூலா சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்க. அவங்க சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன், சொல்லி காட்டுறாங்க. நான் என்ன பண்ண மாட்டேன், அவனுக்கு மாறு செய்ய மாட்டேன் என்று அந்த நேரத்துல சொல்றாங்க. இந்த சம்பவங்கள் மொத்தமாக நமக்கு காரணம் என்ன? அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல வசனமாக இறக்கினான். அதுக்கு ரசூலுல்லாஹ் செவியேற்று கட்டுப்பட்டாங்க. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சூரத்துல் ஃபத்ஹ்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன யுபாயிஊனக், அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்க அவர்கள் உங்களிடத்துல ஒப்பந்தம் செய்யறது எப்படிப்பட்டது தெரியுமா? இன்னமா யுபாயிஊன அல்லாஹ், அவர்கள் ஒப்பந்தம் செய்யறதெல்லாம் அல்லாஹ் கிட்டதான். யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவருடைய கைக்கு மேல அல்லாஹ்வுடைய கை இருக்குது. ஒப்பந்தம்ங்கிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறமா இருந்தாலும் இந்த ஒப்பந்தத்துல வெற்றிங்கிறது உங்களுக்கு தான் என்று அல்லாஹ் நவற்றான். திருமறை குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துட்டா, ஏதாவது ஒரு விஷயத்துல நாம அவங்க சொல்றதுக்கு மருத்துவம் மாறு செய்தோம் என்று சொன்னால் ஒப்பந்தம் நடக்காது. அது உதாரணமாக சொன்னோம். சுகைல் அவர்கள் பையனை விட சொல்லும் போது கூட அவங்க சொன்னாங்க, இல்ல இப்ப நான் இவரை விடணும்னா ஒப்பந்தத்தை முடிச்சுக்கிறோம். இப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தை அவர்களுக்கு எதிராக நாம் மாற்றணும் என்று சொன்னால் ஒப்பந்தம் என்பது இங்க முறிக்கப்படும், நடக்காது என்று தெரிந்து கொண்டு சில என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் சரின்னு சொன்னாங்க. எல்லா நபர்களுக்கும் அசிங்கப்படுத்தக்கூடிய விஷயமாக, சகாபாக்களுக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக அங்க நிகழ்ந்தாலும் இது என்னுடைய இறைவன் கொடுத்திருந்த அந்த கட்டளை. யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன பேசினாலும் சரி, யார் எவ்வளவு மாற்றமாக நடந்தாலும் சரி, இந்த நேரத்தில் என்னுடைய செயல்பது என்னுடைய எனக்கு எதை கட்டளையிட்டாலும் அதை பற்றிதான் செய்தேன் அப்படின்னு இருந்தாங்க. காரணம் என்ன? சொன்னதை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. நம்ம பலர் இருக்கிறோம், வர்றோம், வந்து பயான் கேட்கிறோம், நன்மையை பற்றி தீமையை பற்றி, இவ்வளவு தீமைகள் இருக்கு, இவ்வளவு பாவங்கள் இருக்கு, நரகம் கிடைக்கும்னு சொல்லப்படுது, சொர்க்கம் என்று ஒன்று இருக்குது, அதனுடைய வர்ணனைகள் பிரம்மாண்டமாக மக்கள் மத்தியில சொல்லப்படுது. அதிகமாக தீமைகள் இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் செய்யாதீங்க, அதிகமான நன்மைகள் ரமலான் மாதத்தை மட்டும் செய்யறோம், மற்ற மாதத்தையும் செய்யுங்க என்று பல்வேறு விதமான விஷயங்கள் சொல்லப்படுது. மக்களுக்கு மத்தியில அலட்சியப்படுத்தக்கூடிய அமல்களை பற்றி பேசப்படுது. தொழுகை என்பது ஜும்மாவுக்கு மட்டும் கிடையாது, பெருநாளுக்கு மட்டும் கிடையாது, ஜனாசா தொழுகைக்கு மட்டும் கிடையாது, 5 வக்து தொழுகை என்பது கடமைதான் என்று சொல்லப்படுது. எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு நாம் இருக்கிறோம். ஆனால் செயல்பாடு என்பது நம்மிடத்தில் குறைவா இருக்கு. காரணம் என்ன? சின்ன வயசுல இருந்து சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் செவிவழியாக ஏற்று அதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்தோம். எதா இருந்தாலும் சரி, எனக்கு முன்னாடி பிரச்சனை வரக்கூடாது, எனக்கு எந்த ஒரு எனக்கு இது நல்லபடியா முடியணும் என்ற நிலையில் சின்ன வயசுல இருந்தோம், கேட்டோம், கட்டுப்பட்டோம். உலக விஷயம் எல்லாவற்றிலும் நாம் சரியான முறையில் நடந்தோம், பணிந்து சென்றோம், அதற்கான பிரதிபலனை அடைந்தோம். ஆனால் மார்க்கம் என்று ஒன்று வரும் பொழுது, மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கும் பொழுது அது செவி வழியாக சென்று இன்னொரு செவி வழியாக வெளியேற முடிய எந்த ஒரு காரணமும் உள்ளத்தை அடைஞ்சிருச்சுன்னு சொன்னா, சொன்ன மறுகணமே அன்றிலிருந்து அன்றைய தினத்திலிருந்து அந்த நேரத்திலிருந்து நாம் அதை செயலாற்றக்கூடிய மக்களாக இருந்திருப்போம். ஆனா என்ன பண்றோம்? நம்முடைய நிலை எப்படி இருக்குது? கேட்கிறோம், சரி இன்னைக்கு 5 வக்துல 2 வக்து தான் தொழுது இருக்கிறோம், ஃபஜ்ர் தொழுகல, லுகர் தொழுகல, நாளையில இருந்து என்ன நினைக்கிறோம், மறுபடியும் முதல்ல இருந்து ஃபஜ்ர் ஆரம்பிச்சு எல்லா தொழுகையும் தொழுதுருவோம், சுன்னத்தான தொழுகை தொழுதுருவோம், உபரியான தொழுகை தொழுதுருவோம் என்று சொல்றோம். இன்னும் பல இடங்கள்ல பேசும் பொழுது கஞ்சத்தனத்தை பற்றி, ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய தீமைகளை பற்றி பேசும்போது, இனிமே நம்ம ஷைத்தான் பக்கம் பேரக்கூடாது, இதெல்லாம் ஷைத்தானுடைய செயல்பாடுகளா, அப்ப விட்டு நீங்கிடணும் என்றெல்லாம் சொல்லி நாம் என்ன ஒன்றோம், சரி சரி என்று உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொண்டு ஆறுதல்படுத்திக் கொண்டு நாம் இருக்கிறோம். ஆனால் தர்மம் என்று வரும்போது அதற்கு மாற்றமாக செயல்படுறோம். ஏராளமான காரியங்கள்ல மக்களுக்கு மத்தியில நிகழ்த்தும் பொழுது
அவர் இடத்தில் அதை சுட்டி காட்டும் பொழுது அதை விட்டு விலகாமல் அப்படியே இருப்பதனால்தான், அவர்கள் செவியோடு அதை நிறுத்தி கொண்டதால்தான் அதிகமாக மக்களுக்கு மத்தியில பயானில் குறிப்பிட்ட காட்டையும் அவர்கள் செயல்படுத்தாத காரணம் அவருடைய இடத்தில் இன்னும் கட்டுப்பாடு வரணும். சின்ன வயசுல இருக்கக்கூடிய குணம் தானே இல்லையா? சின்ன வயசுல இருக்கக்கூடிய குணம் அப்ப ஏன் செய்யல? உள்ளத்துக்கு செல்லல, மனோயிச்சையின்படி நடக்கிறோம், மனோயிச்சையை மார்க்கமாக ஆக்கிட்டோம். இது போன்ற காரியங்கள் ஈடுபடக்கூடிய நாம் சரியான முறையில் நம் மார்க்கம் நமக்கு எதை சொல்லி இருக்குது, இந்த மார்க்கம் நமக்கு எதை கற்றுக் கொடுத்திருக்கிறது, எதை தடுத்திருக்கிறது என்பதை புரிந்து சொல்லக்கூடிய செய்திகளை உள்ளத்தில் வாங்கி சரியான முறையில் செயலாற்றணும் என்று சொன்னால், சரியான முறையில் இருந்தோம் என்று சொன்னால், இதற்கான கூலியாக நாளை மறுமை நாளில் இறைவன் இந்த கட்டுப்பாடு என்ற பண்பை நமக்குள் வைத்ததுடைய அந்த விளைவாக இறைவன் நாளை மறுமை நாளில் நமக்கு அந்த ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தையும் இன்னும் நல்லடியார்களோடு, நல்ல சகாபாக்களோடு, நல்ல நபிமார்களோடு, எல்லா நபர்களோடும் நாளை ஒன்றிணைப்பான், நமக்கு ஒரு கண்ணியத்தை ஏற்படுத்துவான் என்று கூறி எனது ஜுமாவுடைய மதுரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி